நம்மளுடைய தங்கச் சுரங்கம்னு நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன். நெய்வேலி பற்றி இந்தியாவினுடைய தொழில் மாநிலம் இது தமிழகம். இந்தியாவிலேயே சில நேரங்களில் நம்பர் 1ஆகவும் தமிழகம், இல்லை 10ல் ஒரு இடத்துலையும் என்னைக்கு முன்னணியில் இருக்கிறோம். 1967 அண்ணா ஆட்சி அமைச்ச வேண்டி நம்ம திராவிட மாடல், திராவிட ஆட்சின்னு எப்படி வேணாலும் வச்சுக்கலாம். எந்த அளவுக்கு இந்தியாவில் பின்னடையாமல் தமிழர்கள் எல்லாம் மலேசியா சென்று, பர்மா சென்று, இலங்கை சென்று, கர்நாடகாவில் போய் கூலி வேலை பார்த்து, பாம்பேல கூலி வேலை பார்த்ததெல்லாம் போக இன்னைக்கு இந்தியாவில் இருக்கிற அத்தனை பேரும் வந்து தமிழகத்தில் பொழைச்சிக்கலாங்கிற நிலையை ஏற்படுத்தி இருக்குது. இந்த 50-55 ஆண்டுகளில் நம்ம அந்த அளவுக்கு வளர்ச்சி பெற்றிருக்கிறோம். அது நெய்வேலி ஒரு முதுமை பழமை நகரம். எங்குமே இந்தியாவில் இல்லாத அளவுக்கு இங்க கொட்டி கிடக்குது வளம். அந்த மண்ணில் சேலம் மாறார இன்னொரு சுரங்கமாக பதிவு பண்ணதுல மனதார பாடுகின்ற இங்க நம்ம ஜெயப்பிரியாவுடைய கல்வி தந்தை வந்திருக்கிறாரு. அவர் இன்று முதல் கல்வி தந்தை என்ன அழைக்கப்படுவார். நெய்வேலியில அவருடைய பொன்னான நேரங்களை எல்லாம் விட்டு நம்ம ஆர்ஆருக்கு வந்து வரவேற்பு கொடுத்து என்னையெல்லாம் அழைத்து வந்து பெருமைக்கு படுத்தியதில் எனக்கு பெருமை. அவர் பொற்கரங்களால் எனக்கு சாலை அணிவித்தால் மறக்க இயலாது. நீ நெய்வேலி வந்தால் எனக்கு கூட பிறந்த எங்க அண்ணன் ஒருத்தர் எனக்கு இருக்கார் என்கின்ற பெருமையோட வருவோம், செல்வோம், உரிமையோடு. அப்படியேப்பட்டவரை வாழ்த்துகின்றேன். என் அன்பு தம்பி திராவிடன். நாங்க வியட்நாம்ல தமிழ் மாநாட்டில் நானும் அன்பு எங்க அண்ணன் திருமாவளவன் கூட பயணிக்கும் போதெல்லாம் திருமாவளவனை பத்தி கூட நான் பதிவு பண்ணுவேன். ஒரு குழந்தை உள்ளம் கொண்டவர் திராவிடன். தமிழ் மொழியும் தமிழையும் மறக்காம அந்த மொழிக்கும் மண்ணுக்கு எவ்வளவு சிறப்பு செய்ய முடியுங்கிற அந்த உண்மையான உள்ளத்தோட போராடிட்டு இருக்கிறாரு. பொருளாதாரத்தில் பின்தங்கி இருக்காரு. ஏதாவது அவருக்கு ஆண்டவன் அருளால தமிழர்கள் நன்மதிப்பால அவருக்கு ஏதோ ஒரு உதவி கிடைக்கணும். ஆண்டவனை வேண்டிக்குவோம். திராவிடனுக்கு வாழ்த்துக்கள். அந்த அளவுக்கு தம்பிய வாழ்த்துக்கிறேன். அதே போல எங்க அன்பு அண்ணன், எங்க அண்ணையார், அந்தாண்டா எங்க அக்கா உட்காந்துருக்காங்க. நான் கலங்கி நின்ற நேரத்தில் கலங்கி நின்னா விலைக்கு போகுதுன்னு கண்ணதாஸ் வரிக்கு ஏற்ப என்னைய ஒரு ஊக்கப்படுத்தி ஒரு தூண்ட நேரத்தில் ஒரு 10-15 ஆண்டுகளுக்கு முன்னாடி இந்த உலகமே திரும்பி பார்க்க வரும்னு அவருக்கு சொன்ன எங்க அக்கா என்னுடைய மனைவியார் சொன்ன வார்த்தை தான் இன்னைக்கு இந்த அளவுக்கு என்னை கொண்டு வந்து நிறுத்தது. எத்தனை பேருக்கு தெரியும். இந்த இடத்துல அதை நன்றி உணர்வுடன் அதை பதிவு செய்து கொள்கின்றேன். அதனாலதான் அவங்க பொருட்களால் அந்த கடையை திறந்தா அவங்க ஆசீர்வாதத்தோடு இது நடக்குன்னு நான் ரொம்ப விரும்பினேன். இன்னொரு உண்மைன்னு சொல்லுவேன், நெய்வேலியில் இவர் தான் தொடங்க வேண்டியது. ஆனா என்னால அந்த அளவுக்கு உழைப்புக்கு ஈடு கொடுக்க முடியாது. இதுல எவ்வளவு கஷ்டங்கள் இருக்குன்னு அவர் ஏன்னா என்ன பார்த்துட்டே இருக்காரு. இந்த தொழில் எந்த அளவுக்கு ஈடுபாடு தேவை, சுத்தம் தேவை, சுகாதாரம் தேவை, பச்சைசிங்களை கவனம் செலுத்தணும், வாடிக்கையாளர்களை கவனிக்கணும், தொழிலாளர்களை பார்த்துக்கணும். இப்படியெல்லாம் இந்த தொழிலில் கவனம் செலுத்துறதுக்கு தான் இந்த தொழிலை பண்ண முடியும். அது கொஞ்சம் எனக்கு கஷ்டம் அப்படின்ட்டு விலகினால இவருக்கு அந்த வாய்ப்பு கிடைச்சிது. எங்கள் அத்தானுக்கு சிதம்பரத்தில் சிறப்பாக பண்ணிட்டு இருக்கிறாரு. இன்னும் சீரும் சிறப்பமாக பண்ணணும், இன்னும் பேரை தூக்கி நிறுத்தணும். தொழில் தொடங்குவது முக்கியம் இல்லை, நம்ம அந்த தொழிலை மக்கள் மனசில் கொண்டு போய் வைத்து ஒரே மாதிரி சுவையும் தரத்தையும் டேஸ்டையும் ஆர்ஆர் போல எங்கேயும் கிடைக்கல. ஆர்ஆர் தான் இன்னைக்கு தமிழகத்துக்கு மட்டும் இல்லை உலகத்துக்கு எடுத்துக்காட்டாக இருக்குது. ஆர்ஆர் இன்னைக்கு பார்த்தா ஆர்ஆருங்கிற பேரில் பர்னிச்சர் தரக்குறாங்க, எலக்ட்ரிஷியன் கடை, துணி கடை, எங்கே பார்த்தாலும் ஆர்ஆர், RRR. அது ஒரு கடவுள் போல எனக்கு அந்த வரிகள் ரெண்டும். இறைவன் தான் ஆர்ஆர். நான் ஒரு தெய்வத்தை வணங்கினா ஆர்ஆருங்கிற எழுத்தை வணங்குவேன். அந்த அளவுக்கு என்னை வாழ வச்ச அந்த எழுத்தனுக்கு நிறைய பேர் பயன்படுத்துகிறாங்க ஆர்ஆருங்கிறத. வாழ்த்துக்கள் அந்த எழுத்துக்கு. அது போல ஆர்ஆர் அவரு இன்னும் சீரும் சிறப்புமாக முதல் எப்படி சர்வீஸ் பண்ணி நம்ம உபசரிக்கிறோமோ அதுதான் இறுதி வரைக்கும் இருக்கணும். தரத்துலையும் நம்ம எந்த குறையும் வச்சிடக்கூடாது. அளவும் தரமும் மிக முக்கியம். அடுத்தும் வயிறு நிறைஞ்சா நம்ம கல்லான் நிறையும் நினைச்சா போயிடுவோம். அவங்க மனசை பார்த்து வியாபாரம் பண்ணுங்க, நிறைய கவனம் செலுத்துங்க. நான் ஒன்று தான் சொல்லுவேன், உங்கள் எண்ணத்துக்கு ஏற்ப என்ன நினைக்கிறீங்களோ நீங்கள் முன்னுக்கு வருவதற்கு இளைஞர்கள், என் தமிழ் பிள்ளைங்க, நீங்கள் உங்கள் சிந்தனைக்காக நேரங்காலத்தை ஒதுக்கி நீங்கள் உழைக்க வேண்டும். நீ முதல் சிந்திப்பதை அதிகாலை நாங்கள் 5 மணிக்கு எழுந்து நோட்டில் எழுதுவோம். உன்னுடைய வாழ்க்கையை நீ முன்னுக்கு வரதுக்கு உனக்கு உதவியாக இருக்கு. யார்கிட்டையும் கையேந்தி பிழைக்கணுங்கிற அவசியம் இல்லை. கைகால் இல்லாதவங்க கூட ஓட்டப்பந்தயத்தில் கலந்து வாழ்கிறான். நிறைய பேர் அந்த மாதிரி எதிர்பார்ப்பு வச்சு வாழ்கிறாங்க. அது மிக தவறு. எத்தனையோ பசி பட்னி சென்னையில் உழைப்பை தாண்டி நான் எதையுமே விதைத்தது கிடையாது. சொந்த என் தாப்புனார் காசு கூட அவமானமாக நினச்சோம். அப்பா உழைச்சி நம்ம சாப்பிடணுமான்னு அவ்வளோ ஒரு அவமானமாக நினச்சேன். அந்த இயற்கை உள்ளந்தான் இன்னைக்கு இந்த அளவுக்கு என்னை கொண்டு வந்து உங்கள் முன்னாடிலாம் நிறுத்தி இருக்குது. என்ன சொல்லிக்கார் நம்மாழ்வார், நெஞ்சில்லாத உணவு, நோயில்லாத உடம்பு, கடன் இல்லாத வாழ்வு, இதுதான் மனிதனுடைய ஆரோக்கியம். இன்னைக்கு யார் பணக்காரன்? நல்லா சாப்பிட்றவன். ஏன்னா எதுவுமே இல்லைப்பா, சர்க்கரையா 2 மடங்கு போட்டு டீல கொண்டா அப்படின்னு ஒரு பிடிக்கிறாங்க பாருங்க. இங்க சில பேர் திருப்பதி லட்டை கூட போய் தவம் இருந்து விரதம் இருந்து போவாங்க திருப்பதிக்கு. அந்த லட்டை சாப்பிட கூட பயப்படுறாங்க. உடம்புல நோய். அந்த நோய் இல்லாத வாழ்வுக்கு வேண்டிக்குவோம். நம்மால் வர நினைப்போம். நிறையா உடம்புக்காக சாப்பிடுங்க, வாய்க்காக சாப்பிடக்கூடாது. பிரியாணி கூட பகல் நேரத்தில் எடுங்க. நான் தைரியமாக சொல்லுவேன். இரவு உணவு சீக்கிரம் சாப்பிடுங்க. நமக்கு 15 மணி நேரம் இன்னைக்கு உடல் உழைப்பு இல்லாதவங்க உணவை தொடக்கூடாது. ஈவினிங் உணவுக்கோ மறுநாள் உணவுக்கோ 15 மணி நேரம் கேப் கொடுங்க. தண்ணியை குடிங்க. நீர்ச்சத்தை உடம்புல வச்சுங்க. நீர்ச்சத்துள்ள காய்கள், சுரக்காய், பீக்கங்காய், அவரைக்காய், நம்மளுடைய பாரம்பரிய காய்கறிகளை நிறையா சாம்பாரில் கொட்டி அள்ளி பூசுங்க. கீரை வகைகளை சாப்பிடுங்க. அப்போதான் இன்னைக்கு எவ்வளவோ பார்க்குறோம். 3 மருத்துவமனைகள் இன்னைக்கு 3 துறை இன்னைக்கு போயிட்டு இருக்குது. அந்த காலத்துக்கு இந்த காலத்துக்கும். முதல் துறை குழந்தை இல்லாமை, 2வது துறை பல் டாக்டர், 3வது முடி உதிராமை, 4வது கண் பார்வை.
இது நாளும் இன்னைக்கு பயங்கரமா போயிட்டு இருக்கு. இன்னைக்கு உலகத்துல நம்ம மருத்துவையாக இருக்கட்டும், இன்னைக்கு 90-95 வயசுலயே இளைஞர்களுக்கு வழிகாட்டியாக இருந்து கொண்டு இந்த தமிழ் சமுதாயத்துல ஒரு மது இருக்கக்கூடாது, ஒரு மழைநீர் வீணாக கூடாது என்கிட்ட சொல்லுவார் மருத்துவர் ஐயா பேசும்போது. பிரம்மனே வந்து இறங்கி வந்தாலும் இதை தான் கேட்போம் அவர்கிட்ட. யாரும் போதைக்கு அடிமையாக கூடாது, மழைநீரை வீணடிக்க கூடாது, இதை தான் மருத்துவர் ஐயா சொல்லுவார். தன் இறுதி காலத்தில் கூட தமிழ் பிள்ளைக்கு ஒரு எடுத்துக்காட்ட ஒரே தலைவர். அதே போல அம்புமணி ஐயா 10,000 கோடி கொட்டி கொடுத்தாலும் அந்த சிகரெட் அட்டையில புற்றுநோயை கொண்டு வருவார். அவரு இந்திய சுகாதார அமைச்சராக இருக்கும்போது அவர் கொண்டு வந்த அந்த திட்டங்கள்லாம் நம்ம நினைச்சு பார்க்கணும். இளைஞர்கள் ஒரு தலைவரை நேசிக்கும் போது தலைவருடைய கொள்கைக்கு நம்ம வாழணும், மதுபோதைக்கு இடம் கொடுக்க கூடாது என்று கூறி உண்மையான வாழ்வழித்த உண்மையாக வாழ்ந்து கொண்டிருக்க அந்த மகான்கள் எல்லாம் நினைத்து எங்க அண்ணன் திருமாவளவனாக இருக்கட்டும், அவரு இன்னைக்கு ஒரு மகளிர் எல்லாம் வச்சு ஆளுங்கட்சியில் இருந்தா கூட மதுக்கு எதிராக ஒரு மகளிர் மாநாட்டை நடத்தினாரு. இந்த தலைவர்லாம் நினைச்சு பார்க்கிறோம். அரசும் அது நினைக்குது இந்த மதுக்கு என்னதான் வழின்னு. அது இந்திய அளவில் வந்தாதான் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா இங்க மதுவை தடை பண்ண நம்ம காசெல்லாம் பக்கத்து மாநிலத்துக்கு போயிடும் அப்படிங்கிற கருத்து நிலகுதுங்க. இதுக்கு ஒரு முடிவு ஏற்படணும். நம்ம இளைஞர் இன்னைக்கு அந்த அளவுக்கு நம்ம வீக்கா இருக்கிறோம். எல்லாம் எந்திரிக்க மாட்டேங்கிறான். எதுக்காக இருந்தாலும் குடிக்கிறான். ஒய்ஃப் வந்துட்டா குடிக்கிறான், ஒய்ஃப் போச்சுனாலும் குடிக்கிறான். கோச்சிக்கிட்டு எல்லாத்துக்கும் விழா, குழந்தை பிறந்தா விழா, என்ன டெத்துனா அங்க சுடுகாட்டில் குடிச்சிட்டு இருக்கிறான் ஒரு மூலையில துக்கம் தாங்காமலையும். இப்படிலாம் குடிச்சிட்டு இருந்தா என்ன ஆகும் நம்ம வாழ்க்கை பாருங்க. பழைய தலைவர்களை சந்திங்க, ஆயுசுகள் குறைஞ்சு போயிட்டு இருக்குது. ஆவரேஜில் உலகத்திலேயே அதிக சுகர் உள்ளது இந்தியா, இந்தியாவிலேயே அதிக சுகர் உள்ள மாநிலம் தமிழகம். தயவு செஞ்சு இளைஞர்கள் இதை கேளுங்க. நம்ம உணவு முறையில் மிக கவனமாக இருக்க வேண்டும். காய்கறிகளும் பயிர் வகைகளும் சுண்டல் வகைகளும் இல்லை நான்வெஜ் சாப்பிட முடியும், கொஞ்சம் முட்டையும் எடுத்து மாவு சத்துக்களை குறைத்து கொஞ்சம் கவனம் எடுங்க உடம்பு மேலே. ஈவினிங் உணவு சீக்கிரம் முடிங்க. நோயிலிருந்து நம்ம விடுபடணும், வளம் பெறணும் தான் வேண்டுகோள். சேலமாறார் ஒரு நிறுவனம் உள்ளது, அது ஒரு தமிழ் பிள்ளை, தமிழ் செல்வத்தினுடைய இந்த தமிழ் மண்மேல் கொண்ட காதலால் வைத்து கொண்ட பேர் இது. என் பேர் தன்னாட்சி முடிப்பேன், அடுத்து செல்வராஜ்னு வச்சாங்க. இதெல்லாம் தூக்கி போட்டு இந்த மண்ணின் மீது மொழி மீதும் ஈழத்தில் விடுதலை புலி அரசியல் பிரி தலைவர் தமிழ்ச்செல்வன் கிளிநொச்சியில் இருந்தார். முன்னாடி அவர் நினைவாக அந்த பேரை சூட்டி கொண்டு நம்ம எந்த தொழிலும் பண்ணலாம், எப்படி வேணாலும் பெரிய ஆளா இருக்கலாம். மண்ணையும் மொழியும் தாய்மொழியும் நம்ம மறக்க கூடாது. அதே போல 3 பேரை வாழ்க்கையில நம்ம நன்றி உணர்வோடு வச்சுக்கணும். மாதா பிதா குரு தெய்வமாங்க. நம்ம எவ்வளோ பெரிய ஆளானாலும் நான் திரும்பி பார்க்குறேன். இந்த நெய்வேலி வந்த வெட்டி அதே நன்றி உணவோட எங்கள் அண்ணன் இமயவரமுடியும் எங்கள் அண்ணையார் உட்காந்துருக்காங்க. அவங்கள நினச்சி பார்க்குறோம்னா நான் சொல்வேன், என்னுடைய குருநாதர் ஒரே ஒரு நாள் சமைச்சு கொடுத்தாரு. அதுலேருந்து கற்றுக்கிட்டு அந்த பிரியாணியை எனக்கு கொஞ்சம் திறமை இருந்தது. ஆனால் அந்த திறமையோடு சேர்த்து எங்கள் குரானாபாய் எப்பவும் உயர்ந்தவங்களை நமக்காக உதவுனவங்களை ஒரு துளியை நம்ம மறந்து வாழக்கூடாது. வேற யாருக்காக அந்த பணம்? நம்ம பெரிய ஆள் நமக்கு உதவணும்னு இல்லாமல், நமக்கு வழிகாட்டிகள் இல்லாமல், நமக்கு யாருக்கு எவ்வளோ பெரிய ஆளானாலும் மாணவர்கள்லாம் படித்தா பார்த்துருப்பீங்க. இவர் தான் ஆசிரியர் அப்துல் கலாம் கூட சொல்லுவார், இந்த பள்ளியில் தான் படித்தேன், இவர் தான் ஆசிரியர். எவ்வளோ கொண்டாடுறாங்க, எவ்வளோ பெரிய ஆளான்னு வெட்டி கூட அவங்கள மறக்காமல் போல நமக்கு உதவுனங்களை மறக்கக்கூடாது. ஆமாம், அது வந்து நம்ம தெய்வம்னு நினச்சி தொழில் பண்ணுங்க, அது நம்ம வயிறாக நினச்சி தொழில் பண்ணுங்க, எல்லாரும் வெற்றி பெறுவோம். எல்லாத்தோட சிறப்பு நமக்கு எவ்வளவோ இந்த அரசியல் நேரம் நெருங்கிட்டது, எவ்வளவோ சூடு பறக்கிற நேரத்தில் உண்டான நேரத்தை கொடுத்து எங்கள் அண்ணன் ஜெகன் அவர் வருகை புரிந்ததுக்கு மிக மிக மனதார பாராட்டுறோம். இந்த கடை நிறுவனம் உள்ள வரைக்கும் இந்த ஏரியாவில் இருக்கிற எங்கள் அத்தான் அதை மறக்க மாட்டார். அவரை எந்த மாதிரி உதவிகளை கொடுங்க. இன்னொரு விஷயம் இங்கே சொல்லிட்டு போகிறேன், யாரெல்லாம் இல்லையோ அவங்கெல்லாம் முன்பதிவு செய்யுங்க. நீங்கள் கேட்குற வேலைக்கு எங்கள் பாய் பிரியாணி கொடுப்பேன். இல்லையா கொடுக்க முடியாதவங்க இருக்காங்களோ, உண்மையிலேயே கொடுக்க முடியாதவங்களுக்கு இலவசமாக கொடுப்பார். செயலாளர் உங்களில் ஒரு நிறுவனம் இது, எங்களுக்கு ஒரு அரிசி ஒரு கறிக்குன்னு காசு இருக்குது இல்லை, அதை கொடுத்தா கூட போதும், அவர் கொடுத்துருவார். திடீர்னு பண்ண முடியாது, முன்பதிவு செய்து பெற்றுக்கொள்ளுங்கள். வாழ்வு கொடுத்த மக்களுக்கும் ஆண்டவனுக்கும் நன்றி. இங்கே வந்திருக்கு உங்கள் ஊடகத்துறை இந்தியாவின் தூணும்பாங்க. உங்களுக்கும் என்னுடைய நன்றிகளை அன்பு தொழிலாளர் சார்பாக வாழ்த்துகின்றேன். அன்பு கோரிக்கை, நான் கிண்டி கிச்சனில் எல்லாருக்கும் தொழிலாளிகளுக்கு ஏசி போட்டு கொடுத்துருக்கிறேன். பிராஞ்சி திறக்கிறீங்க, ஒரு ஏசி நினைக்க வேண்டாம். தயவு செஞ்சு அந்த அடுப்பில் நிற்கிறீங்களுக்கு எல்லா உரிமையாளர்களும் ஒரு ஏசியை போட்டு கொடுங்க. அவன் வெப்ப நேரத்தில் இப்படி நின்று பாவான், மண்ணால் அவன் சமைச்சாதான் அவன் ஆரோக்கியமாக இருந்தால் தான் அங்கே பிரியாணி ஆரோக்கியமாக இருக்குங்கிறத உணர்ந்து தொழிலாளர் மேலே கவனம் செலுத்துங்க. நான் கிச்சனில் உட்காந்து நான் உருவாக்கின காலத்தில் டெய்லி அவங்களுக்கு ஆப்பிள், சாத்துக்குடி பழம், இளநீர், வாழைப்பழம் தாரெல்லாம் கொண்டாந்து கிச்சனில் கொட்டி விட்ருவேன். தர்பூசணி பழம், ஏன்னா அவங்க வெப்பத்தில் இருக்கிறாங்க, எதையாவது எடுத்து சாப்பிடுவாங்கன்னு. நிலத்தை வாங்கி ஊட வாங்கி வாழ்கிற மாதிரி தொழிலாளிகளுக்கு உடம்பு நல்லா இருந்தால் தான் கடை. அவங்க ஆரோக்கியமாக இருக்கணும், சுத்தமாக வச்சுக்கணும். அவங்களுக்கு நீங்கள் ஒரு நல்லது எங்கேயோ பெருமைக்கு செய்யாமல் அந்த தொழிலாளிக்கு ஒரு சட்டை வாங்கி கொடுங்க, ஒரு சோப்பு வாங்கி கொடுங்க, ஒரு எண்ணெய் வாங்கி கொடுங்க. அவங்க மேலே கவனமாக இருங்க. அவன் 10 வேலைக்காரனை கூட்டிகிட்டு வந்துடுவான் ஊருக்கு ஃபோன் பண்ணி, அப்போ அங்கே வாப்பா நல்லா கவனிக்கிறாங்க. சக மனிதனை நமக்காக உழைக்கிறன வாழ வைக்காமல் யாரை வாழ வைக்க போகிறோம்? நம்ம இன்றையிலேருந்து எல்லாருக்கும் ஒரு ஏசி போட்டு விடுங்க. அவங்க சுத்தமாக படுத்தாங்களான்னு அவங்க ரூமை போய் பாருங்கள். ஒருத்தர் நெருக்கடி இருக்கான்னு பாருங்கள். ஏன்னா நான்லாம் ஒருத்தர் மேலே ஒருத்தர் படுத்து சொறி சிறங்கு தேம்பல் அந்த காலத்தில் ரின்சோலின்னு சொரிஞ்சிக்கிட்டே தான் இருக்கணும் படை. இந்த காலத்தில் அதெல்லாம் இல்லை. உண்மை சொல்லிட்டு இருக்கிறேன். எல்லாருக்கும்
கரங்களுக்கும் என்னுடைய நன்றியும் உங்க பாதத்துக்கு அன்பு முத்தங்களை இட்டு வரவேற்கிறேன். ஒளியில வெளிச்சங்கள் அதிகம் கண் பார்வை ஈவினிங்ல பார்க்கக்கூடாது. பக்கத்தில் வச்சு பார்க்கக்கூடிய செல்போன் பழக்க வழக்கம் எல்லாத்தையும் குறைக்கணும். அதுக்கு ஏதோ ஒரு கண்ணாடி வந்திருக்கான், ஏஆர் ரஹ்மான்லாம் போட்டிருக்காரா, முதலமைச்சர் போட்டிருக்காருன்னு கேள்விப்பட்டேன். நீங்களும் அதெல்லாம் பயன்படுத்துங்க. அதிக ஒளிகள் அதனால தான் எல்லாமே யூரோப்பில் பாருங்க லைட் வெளிச்சம் கம்மியாக தான் இருக்கும். அவங்க ரூம் பண்ணலாம் இருட்டில் தான் இருப்பாங்க அந்த தூக்கத்துக்காக. ரெண்டாவது எல்லாத்தோட முக்கியம் நம்ம சூரிய சக்தியில் இருக்கணும். கொஞ்சமாவது இந்த முட்டி சூரிய வெளிச்சத்தில் இருக்கணும். கால்சியம் தேவை உடம்புக்கு. நம்ம எல்லாம் படஞ்ச மாதிரி உள்ள ரூம்லையும் கார்லையும் முடங்கிடுறோம். இங்கே நம்ம அந்த அதான் வெளிநாட்டில் இருக்கிறவங்களாம் இங்கே வந்து படுத்துருக்கான் மகாபலிபுரத்தில். அங்கிருந்து வரான் அந்த வெயிலுக்காக. அவங்களுக்குலாம் அந்த சூரிய சக்தி கிடைக்கல, நமக்கு கொட்டி கிடக்குது பலம். இதெல்லாம் பயன்படுத்திக்கணும் நம்மங்கிறதா இந்த தமிழ் செல்வத்துடைய உங்க அன்பு பிள்ளையா மகனா சகோதரனா வேண்டுகோள். எனக்கு நிறைய பேர் கேட்பாங்க எவ்வளோ பணம் இருக்குது ரிட்டர்ன், நிறைய மனம் தான் இருக்குது கொடுக்கணும்னு. அதெல்லாம் நான் வச்சுக்கிறது இல்லை, நெத்தியில் நினைக்கிறது இல்லை. தின்றவுல சோறு படுக்கு ஒரு இடம் உடுத்த ஒரு உடை, எந்த குறையும் இல்லை. வேற என்னத்துக்கு வேற என்ன பண்ணிக்க போகிறோம்? அது அந்த சுமையை நான் சுமக்கிறதே இல்லை இந்த பணத்தை. அதனால அதெல்லாம் என்னன்னே எனக்கு தெரியாது. அப்படிதான் வாழ்ந்துட்டு இருக்கிறேன். வாழ்க்கையை எளிமையாக வச்சுங்க, மகிழ்ச்சியாக வச்சுங்க. மனதார என்ன கூட சரி. சில பேர் மனதார நேராக பாராட்டிடுவாங்க, சில பேர் பாராட்ட உள்ளுக்குள்ளேயே வச்சுக்குவாங்க, சில பேர் நானே காரணம் இல்லைன்னு கூட சொல்லி வாழ்ந்துட்டு இருப்பாங்க என்ன நினைச்சேன். ஆனால் அவங்களுக்கு என்ன நினைச்சு பாராட்டுற இதயத்தோட என்ன காட்டிடக்கூடாது உழைப்பு காரணங்கிற இதயத்தில் தான் நான் அதிகமாக இருக்கும். அது எனக்கு தெரியும். அது போல நம்மளுக்கு எதிரிகளே யாரும் கிடையாது. நம்ம தொழில், நம்ம தொழிலாளிங்க நம்ம உண்டுன்னு இருக்க வேண்டும். குடும்பத்து மேல அக்கறையா இருக்க வேண்டும். பிள்ளைகளை வளர்க்கும் போது தொழிலை சொல்லி கொடுத்து தொழிலாளிங்க கஷ்டப்படுற இடத்துல கொண்டு போய் அந்த குழந்தை பருவத்திலேயே நிறுத்தி அந்த கஷ்ட வேர்வு துளி அந்த பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுத்தோமா வருங்காலத்தில் நம்ம பிள்ளைங்க அந்த தொழிலை நல்லா கொண்டு போவாங்க, நல்ல வழியில போவாங்க. எப்பவுமே இங்க வாழ்ற வாழ்க்கை எவ்வளவு சிறப்பானதுங்கிறதுனால ஒன்று சொல்லிட்டு போறேன். தயவு செஞ்சு ஈழ மக்கள் வாழ்க்கையை மறக்காதீங்க. இப்போ கூட நான் 300 கிலோமீட்டர் யாழ்ப்பாணத்தில் ஏன் போய் நான் கடை திறந்தேன். முதல்ல என் உலகத்தின் முதல் கடை போர் பகுதியில் யாழ்ப்பாணத்தில் திறந்தேன். அதான் இந்த மண்ணுக்கும் மொழிக்கும் சேர்ந்த ஒரு தமிழன் இருக்கானா நமக்கெல்லாம் அந்த வீர மண்ணு தான். வெல்வெட்டி துறை இப்போ பேசிட்டு வர அங்கே போயிட்டு சண்டை ஒரே பாத்ரூம் ஏர்போர்ட்டில் பலாலி ஏர்போர்ட்டு 200 கோடி நம்ம கூட தந்தி கவர்மெண்ட்டு. இப்போ தான் ஏதோ கொஞ்சம் செட்டு போட்டு வச்சுருக்கோம். செட்டில் கணக்கு போடுமே செட்டு அப்படி வச்சுருக்கானுங்க. இருக்கட்டும், இதெல்லாம் போனால் வேறு பகுதியில் போயிடுவோம். உணர்வுக்காக சொன்னேன் நான் என்ன பண்ணிட்டு இருக்குன்னு உங்களுக்கு தெரியணுன்னு. இப்போ மட்டக்களப்பில் வேலை நடக்குது. பெரும்பாலும் போன பொங்கலுக்கு ஒரு 5 லட்சத்தை எடுத்து வவுனியாலாம் போயிட்டு உதவிகள் பண்ணிட்டு வந்திருக்கேன். அதனால் இங்கே இருக்கிற வாழ்வு பெரிய வாழ்வுங்கிறத சிந்திங்க. 300 கிலோமீட்டர் பயணிக்கிறேன். ஒரு 10 டீ கடை தான் இருந்தது. இதுமே இல்லை, உமா கிடக்குது பூமி. 1 மணி நேரம் ஃப்ளைட்டில் போனால் போயிட்டு வாங்க. யாழ்ப்பாணம் புங்குடி தீவில் கண்ணகி கோயில் கட்டியிருக்கான். புலம்பெயர்ந்த தமிழை போய் வணங்கிட்டு வாங்க. கண்ணகி இங்கே கோயில் இல்லை, எங்கே கேரளாவில் ஒரு இடத்துல இருக்குதும்பாங்க. ஆமாம், அங்கே வணங்குறாங்க. ஆமாம், போயிட்டு பார்த்துட்டு வாங்க. அந்த ஊரை மறக்கக்கூடாது, மொழி மறக்கூடாது, மண் மறக்கூடாது, உதவிகளை மறக்கக்கூடாது. நன்றி ஒன்று தாங்க மனிதன் வாழ்வுக்கு அர்த்தம். நமக்கு ஒரு குரு கிடைக்காது, நம்ம நீங்களே குருவாக மாறிடுங்க. பேச ஆரம்பிங்க. நீங்கள் எல்லாம் உடல் ஆரோக்கியத்தை பற்றி எல்லாம் பேசுங்க. தன்னால் நம்மளை சுத்த வச்சுக்கிட்டே இருப்போம். அப்போ அதை பேச ஆரம்பிச்சிருங்க. சேலமாராரி அன்பு தொழிலாளர் சார்பாக வாழ்த்துக்கள். மாவட்ட செயலாளராக இருக்கக்கூடிய மருத்துவர் ஐயா அவர்களுடைய போர்ப்படை தளபதியாக இருக்கக்கூடியவர் நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலில் 900 ஓட்டுகளிலே தனது வெற்றியை இழந்தவர். இந்த மக்களுடைய நம்பிக்கையை பெற்றவர். இந்த நகரம் இவ்வளோ பெரிய வளர்ச்சி அடைஞ்சிருக்கு. இன்னைக்கு இந்த ஆர்ஆர் பிரியாணி இங்கே கடை வைக்கிற அளவுக்கு இந்த நகரம் மிகப்பெரிய அளவுக்கு அசுர வளர்ச்சி அடைந்திருக்கிறது என்று சொன்னால் 10 ஆண்டு காலம் இந்த மண்ணுக்கு ஊராட்சி மன்ற தலைவராக இருந்தவர் அண்ணன் ஜெகன் அவர்கள். இங்கே பல கல்வி நிறுவனங்கள் வந்திருக்குது. ஐயா ஜெயப்பிரியா நிறுவனுடைய அதிபர் வந்திருக்கிறாரு. அவங்க பள்ளி இன்டர்நேஷ்னல் ஸ்கூல் வச்சுருக்கிறாங்க. அந்த அளவுக்கு இந்த ஏரியா வளர்ந்துருக்குன்னா அதுக்கு காரணம் இந்த வடக்குத்து ஊராட்சியில் ஒயின் ஷாப்பே கிடையாது. மதுவில்லாத ஊராட்சி என்கிற விலக்கு பெற்றது இந்த வடக்குத்து ஊராட்சி. உயர்நீதிமன்றம் வரைக்கும் போய் அதுக்கு தடை வாங்கி இன்றைக்கு அதை அங்கே கொண்டு வந்திருக்கிறாங்க. திருநாட்சவன் வழக்கு என் பேரில் அண்ணன் பேரில் அவர் போராட்டத்தின் விளைவாக அது இன்றைக்கு கிடைத்திருக்கிறது. அப்படிப்பட்ட பெருமைக்குரியவர். இங்கே இல்லாததே கிடையாது. எல்லா அலுவலகமும் இங்கே போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து டிஎஸ்பி ஆஃபீஸ்லேருந்து மகளிர் ஸ்டேஷன்லேருந்து போஸ்ட் ஆஃபீஸ்லேருந்து எல்லா அலுவலகமும் இங்கே வர காரணமாக இருந்தவர். இந்த ஊர் வளர காரணமாக இருந்தவர் அண்ணன் ஜெகன் அவர்கள். இங்கே வந்திருக்கக்கூடிய எல்லாரும் அண்ணன் சத்யவேல் அண்ணன், அண்ணன் சேகர் அண்ணன், இப்படி எல்லாருக்கும் வடக்குத்து வர்த்தக சங்கம் மிக சிறப்பாக செயல்படுது. எங்களையும் அந்த சங்கத்தில் உறுப்பினராக இணைத்துக் கொள்ளுகிறோம். நன்றி, வணக்கம். சிதம்பரத்தை மிக சிறப்பாக சேலமாரார் நடத்தி கொண்டிருக்கக்கூடிய ரியாசுல்லா அவர்கள் இந்த கிளையை எடுத்து நெய்வேலியிலும் சிறப்பாக நடத்துவதற்கு இன்றைக்கு திறப்பு விழா நடந்திருக்கிறது. இந்த விழாவுக்கு வருகை தந்திருக்கக்கூடிய தமிழ்ச்செல்வன் சார் அவர்களுக்கும், ஜெயப்பிரியா நிறுவனத்தினுடைய உரிமையாளர் ஜெயசங்கர் சார் அவர்களுக்கும், மண்டலத்தினுடைய தலைவராகவும் மாவட்டத்தினுடைய தலைவராகவும் இருக்கக்கூடிய ஐயா சண்முகம் அவர்களுக்கும், பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய மாவட்ட செயலாளர் மருத்துவர் ஐயா அவர்களுடைய போர்ப்படை தளபதியாக விளங்கக்கூடிய அண்ணன் ஜெகன் அவர்களுக்கும், உடன் வருகை தந்திருக்கக்கூடிய வணிகை பெருமக்கள், தலைவர் மணி சார், செயலாளர் சேகர் சார், சிறப்பு தலைவர் சக்திவேல் சார், உடன் வந்திருக்கக்கூடிய இமயவரம்பன் சார்,
பாலசுப்ரமணியன் சார், கார்த்திக் அண்ணன், சுந்தர் அண்ணா, இப்படி எல்லாருக்கும் வருகை தந்திருக்கிற யாரையும் குறைச்சி மதிப்பிட முடியாது. எல்லாரும் பெரிய தலைவர்கள், எல்லாருக்கும் பல வேலை இருக்குது. இருந்தாலும் சேலம் ஆறாருக்கு என்கிற ஒரு முக்கியத்துவத்தின் காரணமாக வருகை தந்திருக்கிறீர்கள். தமிழ்ச்செல்வன் சார் அவர்கள் ஒரு யூடியூப் சேனல் டிவி ஒன்று வச்சுருக்காங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். அற்புதமான கருத்துக்களை டெய்லியும் சொல்லிட்டு இருக்கிறாங்க. இளைஞர்களுடைய நம்பிக்கையாக, எதிர்காலமாக, உலகம் முழுவதும் அண்ணன் அவர்கள் சொன்னது போல, ஜெயப்பிரியா நிறுவனத்தினுடைய அதிபர் சொன்னது போல, உலகம் முழுக்க இன்னைக்கு 120 130 கடைகள் இன்னைக்கு வந்திருக்கிறாங்க. மேலும் மேலும் இந்த நிறுவனம் வளர உங்கள் எல்லோருடைய ஒத்துழைப்பையும் வேண்டி வருகை தந்த எல்லோருக்கும் நன்றி பாராட்டி விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம். ஊடக செய்திகள் யாவும் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள RR தமிழில் கண்டு களியுங்கள்.